மதுரை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மாடக்குளம், அச்சம்பத்து, விராட்டிப்பத்து கண்மாய்கள் நிரம்பி கிருதுமால் வாய்க்கால் வழியாக தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் கிருதுமால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் 60 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருதுமால் நதிக்குள்ள போகிற தண்ணி தூர்வாராமல் அடைப்பு ஏற்படுத்துறதுனால எல்லா கழிவுகளும் இங்கே தான் கொட்டுறாங்க. அதனால் அது அடைப்பு ஏற்பட்டு போயிருக்கு. அப்போ இந்த பொன்மேனி மடை தண்ணியினுடைய மதகு கால்வாய் உடஞ்சிக்கிருச்சு. அதுதான் இது இந்த பெருகினது காரணம். இதை ஒழுங்காக தூர்வாரி விட்டுட்டாச்சுன்னா அந்த தண்ணி மதகில் அடைபடாமல் போய் சேர்ந்துடும், கிருதுமாலுக்குள்ளே போயிடும். இப்போ மதகு எதிர்த்துக்கிட்டதுனால இப்போ இந்த தண்ணி இதுக்குள்ளே ஊடி வந்துருச்சு. இதை 2 நாளில் இந்த தண்ணி வடியலைன்னா பூரா வீடுகளுக்குள்ளேயும் ஏறிடும். பாம்பு, விஷச்சந்துகள் எல்லாம் வந்துடும். ரெண்டாவது இந்த ரோடுவே சேதாரமாயிரும். இப்போ போட்ட ரோடு பூரா சேதாரம். இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, மதுரை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாடக்குளம் கண்மாய், அச்சம்பத்து, விராட்டிப்பத்து கண்மாய் முழுவதுமாக நிரம்பி வரும் நிலையில் கிருதுமால் வாய்க்கால் வழியாக தண்ணீர் செல்லும் நிலையில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாமல் அங்கங்கே குப்பைகள் அடைத்து இருப்பதால் கால்வாயில் செல்லக்கூடிய தண்ணீர் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொன்மேனி, தானத்தத்துவம் புதூர் பகுதியில் உள்ள விவசாய நிலப்பகுதிக்குள் புகுந்து 60 ஏக்கரில் நடப்பட்டிருந்த வாழை பயிர்கள் சேதமடைந்துள்ளது. 35 ஏக்கர் வாழை விவசாயம் முழுவதும் இருப்பளவிற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளதால் வாழை பயிர்கள் அழிவிடும் என விவசாயிகள் மத்தியில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று தானத்தத்துவம் புதூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் தண்ணீர் புகுந்து வருவதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகிறார்கள். மேலும் கண்மாய், தேல் போன்ற விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள்ளும் நடு ரோட்டிலும் வருவதால் அப்பகுதியில் நடந்து வரவே அச்சமாக உள்ளதும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மாநகராட்சி சார்பில் கால்வாய்களை தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட போது பொதுப்பணித்துறை தங்களுக்கு சொந்தமானது, கால்வாயை பராமரிக்கும் பணி எங்களுடையது என்பதால் பணியை நிறுத்தக்கூடியதாக கடிதம் கொடுத்ததாகவும், அதனால் மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள கால்வாய்களை தூர்வாருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும், பொதுப்பணித்துறை சார்பாக இந்த பணியும் மேற்கொள்ளவில்லை என மாநகராட்சி சார்பில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கிருதுமால் நதியை தூர்வாருவதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தூர்வாரும் பணிகள் நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையிலும் தண்ணீர் வெளியேற முடியாமல் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வருவது சர்ச்சைக்குள்ளாகியது. கிருதுமால் நதி கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள் ஏதேனும் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சமூக ஆர்வலர்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.